இல்ல பிக்சல் மாதிரி நாங்க சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம்னு ஏமாத்தாங்க. $2000 ஒரு செல்ஃப் ரிப்பேர் கிட் கொடுத்து இது ரெண்ட் எடுத்து செல்ஃப் ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாம ஹெட்ஃபோன். ஆமாம், அதுக்கு முன்னாடி இது இந்தியாவிலே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு. அதை வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் பார்த்துட்டு ரிவ்யூஸில் பார்த்துட்டு இப்போ டைசெக்ட் வெப்சைட்லேயே இந்தியாவில் வருதுன்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இது 2வது வீடியோ. நாமளே மாட்டிக்கலாமா அப்படின்னு. ஸோ ஹெட்ஃபோன் பிராண்ட் பேர் ஹெட்ஃபோன் தானே? இப்போ ஹெட்ஃபோனோட ஹெட்பட்ஸ் எக்ஸல் ஹெட்ஃபோன்ஸ் பற்றி இருந்திருக்கும். பட் ஹெட்பட்ஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படுது. ஏன்னா ஒரு ஓவர் ஹெட்ஃபோன், வயர்லெஸ் ஹெட்ஃபோன், நாய்ஸ் கேன்சலிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒரு ரிப்பேரபிள் ஃபார்மேட்டில் அவங்க கொடுக்க முடியும் ஒரு கன்சியூமருக்கு? ரிப்பேரபிள்ங்கிறத விட அக்கக்க நீங்கள் பிரித்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் பெரிய பிரச்சனையே பேட்டரி. அதை வந்து நீங்கள் இந்த பழைய நோக்கியா ஃபோனில் கழட்டுற மாதிரி எடுத்து தனியாக அப்படி வச்சுக்கலாம். அதில் வந்து எழுதி வச்சிருக்கான் உன் பேட்டரி உன் உரிமை அப்படின்னு. இது அது எப்படி டிசைன் பண்ணான்னு எனக்கு குழப்பமா இருக்கு. ஒரு டிசைன் அப்ரோச் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிசைன் அப்ரோச் பேசுகிறோம். டிஸ்டிங்க்டாக நம்மளுக்கு தெரியும். அதில் வந்துட்டு ஒரு வயர் வெளில புடச்சிக்கிட்டு வந்து நிற்கும், விசிபிளாக தெரியும். எல்லா கம்பெனியும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அந்த வயரை மறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அது ரிட்ராக்ட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கழட்டாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. ஆமா, ஸோ சிம்பிளா வந்துட்டு என்ன சொல்லிட்டா, இது இந்த வயர் வெளில வந்தாதான் அது இழுத்துட்டு நீங்க சுருக்கிக்க முடியும், ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியும். ஸோ லைக் நாங்க அதை வந்துட்டு காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. அது வயர் தான், அந்த வயர் நீங்க பிஞ்சா கூட நீங்க மறுபடியும் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றா. பேட்டரி மாத்தலாம் அப்படின்றான், டயஃப்ரம் மாத்தலாம் அப்படின்றான். அந்த பேட்ஸ் எல்லாருமே கொடுக்கறது தான். ஸோ அந்த பேட்ஸும் கொடுக்குறா, எல்லாமே கொடுக்குறா. பட் ரிப்பேரபிலிட்டி ஸ்கோர்ல லைக் யூஸர் செல்ஃப் ரிப்பேரபிளா இருக்கிறதுல தான் இது கான்சென்ட்ரேட் பண்றது. அதனால தான் இந்தியாவுக்கு வரது இல்லையா? அது வந்துட்டு ஒரு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து ரிப்பேரபிள்னு சொல்லியிருந்தா நம்ம பேசியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பேட்டரி கழட்டுற மாதிரி, நோக்கியா ஃபோனோட பேட்டரி கழட்டுற மாதிரி இங்கே க்ளூ கிடையாது. ஒரு $2000 ஒரு செல்ஃப் ரிப்பேர் கிட் கொடுத்து இது ரெண்ட் எடுத்து செல்ஃப் ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாம நீங்க வீட்டில் இருக்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சே கழட்டி மாட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து. நேயர்களுக்கு இன்னொன்று ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஃபோன் வாங்கினேன்னு வீடியோ போட்டேன். அது 5வது நாள் 6வது நாள் கீழே உடஞ்சி டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் பிக்சலுக்கு எடுத்துகிட்டு போனேன். பிக்சல் சர்வீஸ் சென்டர் சென்னையில் இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு போனேன். அவன் எடுத்துகிட்டு போனதுக்கு நான் இங்கே ரிப்பேர் பண்ண மாட்டோம், நாங்கள் மும்பைக்கு அனுப்பி தான் ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். 10 days லேட்டர் கரெக்டாக, அது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லலை, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். 10th day நான் போகிறேன். என் ஃபோன் அப்படியே கொண்டாந்து வச்சான். நான் ஷாக் ஆகிட்டேன். திடீர்னு பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் கொண்டு வந்தேன். அதை பிரிச்சுக்கோங்க, அதை பிரிங்க அப்படின்னா, இது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ரீப்ளேஸ் பண்ணிட்டான், ரிப்பேர் பண்ணல. மும்பைக்கு அனுப்பினா வாரண்டியில் வராது. $8000 கொடுத்துருக்காரு. $8000 காசு கொடுத்துருக்கு, இது வாரண்டியில் வராது. ஸோ அந்த ஃபோனை ஒரு வருஷம் தேய்ச்சி உடச்சி அப்புறம் போய் ரிப்பேர் பண்ணுறதுக்கு $8000 கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு அது சந்தோஷமாக இருந்திருக்கும். தட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரிப்பேரபிலிட்டி ஆஃப் அ ரெப்யூட்டட் கம்பெனி இன் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. கம்மிங் டு திஸ் ஹெட்பட்ஸ் அப்படின்றதுக்கு வந்தோம் அப்படின்னா, டிசைன் பற்றி பேசுனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இது டார்கெட் டெமோகிராஃபி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இது வந்துட்டு நம்ம எந்தூசியாஸ்ட் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? பட் இது வந்துட்டு குறிப்பிட்ட ரொம்ப சின்ன ரொம்ப குட்டி சர்க்கிள். எந்தூசியாஸ்டே ஒரு நீஷ் தான், அதுலேயும் ஒரு மைனாரிட்டிக்கு தான் இவங்க ஃபோக்கஸே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ OnePlus வந்துட்டு வந்தப்போ எந்தூசியாஸ் ஃபோன்னு சொன்னோமா, பிகாஸ் இட் ஹேட் அ வெரி ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். எல்லாத்தையும் இது பண்ணி மற்ற இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி மிடில் மேன் கட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி சப்ளை செயினை வந்துட்டு ஆர்டர் பேசிஸில் வச்சு, ஸோ அந்த மாதிரி அவங்களாம் மாற்றி மியூட்டேட் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு சில குறைகள் இருக்குது. தட்ஸ் நாட் சாம்சங் S10 ஆஃப் தட் டைம். S10 ஒரு S11 அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. பட் இட் வாஸ் வெரி குட் ஃபோன், வெரி சாலிட், வெரி அட்ராக்டிவ். பட் அதே இதை வந்துட்டு எந்தூசியாஸ்ட் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னா நீ என்ன நினைக்கிறாரு? ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஃப்ளாஷி டிசைனும் கிடையாது, பட் இட்ஸ் 2 கலர் தான் அவைலபிள், அதுவும் நல்லா இல்லை. ரொம்ப சஸ்டைனபிலிட்டி பேசுகிறாங்க, green carbon free. அது வந்துட்டு இது எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ தட் மைட் பி த பிகஸ்ட் ரீசன் இட்ஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியான்னு நான் நினைக்கிறேன். அவங்க கம்ஃபர்ட்குள்ளே தான் அதை வச்சு பார்ப்பாங்க. இது இப்போ இந்தியாவில் வந்து எவ்வளோ டிவைஸ் சேல் ஆகும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? எவ்வளோ விலை? 28,000 கிட்டத்தட்ட. இப்போ நமக்கு ஜிஎஸ்டி அது இதுன்னு சேர்த்து $30,000 தொட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு $30,000 கொடுத்து நான் அது வாங்குவேனா இல்லை என் பிராண்ட்லேயே கம்ஃபர்டபுளாக இருக்கவும் நான் வாங்குவேனா? சோனி XM
மார்க் 5 வந்துட்டு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன்ஸ், அதுவே 27,000 தான் நினைக்கிறேன். இது வந்து ரிப்பரபிலிட்டிங்கிற ஒரு ஃபேக்டரை மட்டுமே முன்னாடி வச்சு வர்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம மாதிரி ஆளுங்க வாங்கி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுப்போமே தவிர, ஆல்ரெடி ஃபேர்ஃபோனில் இதை பற்றி அந்த நாமளே கட்டி மாட்டிக்கலாமா எபிசோட்ல ஃபேர்ஃபோனை பற்றி பேசும்போது இதே தான். இப்போ நான் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எனக்கு பேக்கடாக இருக்க நத்திங்கோ, ஒன் ப்ளஸோ, சாம்சங்கோ, ஆப்பிளோ நான் ப்ரிஃபர் பண்ணுவேனா இல்லை வந்து ஃபேர்ஃபோன் ப்ரிஃபர் பண்ணுவேனா? இதில் ரெண்டு விஷயம். இப்போ இவங்கெல்லாம் வந்து பின்னாடி நம்மள்ட்ட சர்வீஸ்க்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ரேட் கட் பண்ணி கொஞ்சம் ஓரளவு மலிவான ரேட்டில் தான் நமக்கு கொடுப்பாங்க. பட் ஆனால் ஃபேர்ஃபோனுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டா வரவே மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அதனால ஒரு மிட் ரேஞ்ச் ப்ரைஸ் இருக்க வேண்டிய ஒரு டிவைஸு கிட்டத்தட்ட ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்கும். ஆமாம், அதனால இது 28,000 அதனால தான் இப்போ இது 30,000 ஹெட்ஃபோனோட இதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இதில் இருக்க ஃபீச்சர் வேறு எதுலேயுமே கிடையாது, பண்ண முடியாது. நல்லதோ கெட்டதோ இதை வந்துட்டு ஒரு ஃபிலாசபி கூட டைப் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு ரிப்பேரபிள், இட் வில் லாஸ்ட் ஃபார் லாங்கர் அப்படின்ற ஒரு ப்ராப்போசிஷன். அந்த ஹெட்ஃபோன் வந்துட்டு மெல்ட் ஆனால் தான் நீங்கள் புது ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது ஒரு லாங் லாஸ்டிங் அப்படின்ற ஒரு சஸ்டைனபிள் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி தான் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக வச்சிருக்காங்க. வேற யார்ட்டுமே அந்த ஃபிலாசபி கிடையாது. இல்லை இப்போ மற்ற கம்பெனிஸ் லைக் ஒரு சாம்சங்கோ, ஆப்பிளோ, அவங்களுக்கு வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு ஒரு குட் ப்ராடக்ட், ஒரு குட் டிசைன், நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு டிசைன் அப்படின்னு லைக் மொபைல் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, மொபைல் ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே சொல்கிறோம். அப்படின்னா மொபைலாக இருக்கணும், எவ்வளோ காம்பேக்டாக இருக்கணும், எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்கணும் அப்படின்ற ஷியர் ஃபோக்கஸோட அவங்க இது நகர்றாங்க. இதுவும் அப்படி பண்ணலாம், இது அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட் அப்படி தான், ஒரு டெக்னிக்கல் ப்ராடக்ட் அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க. பட் திஸ் ஃபிலாசபி இஸ் only taking them to a certain limit அப்படின்றதான் எனக்கு தோணுது. இல்லை இப்போ எல்லா பிராண்டுமே நாங்களும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், க்ரீன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோங்கிறத ஏதாவது ஒரு இதில் கரெக்டாக ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. பண்ணலாங்கிறது அடுத்தது. சார்ஜர் கட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதோட எக்ஸ்ட்ரீம் தான் இது. எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்குது. இது நல்ல ப்ராடக்ட்டு, நல்லா இருக்குது, எனக்கு வாங்கணும்னு தோணுது, இந்தியாவில் இருந்தால் வாங்கலாம்னு யோசிக்க கூட தோணும். மேபி வேறு பட்ஜெட்டில் அடுத்தடுத்த லெவலில் வந்தால் வாங்கலாமான்னு யோசிக்க. ஃப்ரேம் ஒர்க் மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரேம் ஒர்க்கா இல்லை வந்து மேக்கா இல்லை விண்டோஸில் ஒரு அந்த ரேஞ்சில் இருக்குதா அப்படின்னு சூஸ் பண்ண வரும்போது நான் கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ண போகிறேன்னா இல்லை வந்து ரிப்பேரபிலிட்டியை சூஸ் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறது எனக்கு நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் யோசிக்கும் போது எனக்கு வந்து கம்ஃபர்ட் தான் போக வேணாம். மொத்தமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம அதுல இருக்கு. வாங்கினா 2 வருஷத்துக்கு நல்லா தானே ஓட போகுது, நான் ஏன் இதை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வருது. இப்போ நான் ஃப்ரேம் ஒர்க் லேப் வாங்கிட்டு போறதுக்கு ஒரு பிசி வாங்கிட்டு போலாமே. ஆனா இப்போ பாருங்களேன், எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஹெட்ஃபோன் வேணும். பட் ஐம் willing to pay the premium price. நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். பட் எனக்கு வந்துட்டு ஒரு 5 இயர்ஸில் நான் அதை மாற்ற தேவையில்லை அப்படின்ற ஒரு ஃபேக்டர், அந்த ஒரு ஃபேசினேட்டிங் ஃபேக்டர் அவங்களை கேப்டிவேட் பண்ணிடலாம். இல்லை இப்போ நம்ம வந்து இது ஒயர்லெஸ் அண்டு நாய்ஸ் கேன்சலேஷனுங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி இதுக்குள்ளே போகிறோம். இன்னொரு செக்டரில் இதெல்லாம் பண்ண முடிகிற ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து நமக்கே நிறைய இது தெரியும். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் பாயிண்ட் தான் வருது. இப்போ ஒரு அந்த ஹெட்ஃபோன் வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு நம்ம அந்த ஹெட்ஃபோன் வாங்குறோம்னா அது தாராளமாக 5 வருஷத்துக்கு தாங்குங்கிறது அதோட பில் குவாலிட்டியிலே தெரியுது. ஆனால் அந்த சோனி இது வாங்கும்போது எனக்கு அந்த இது வரல. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒயர்டில் இதே பட்ஜெட்டில் இருக்க நல்ல ஃபோனை சூஸ் பண்ணுவேன், நல்ல ஹெட்ஃபோனை சூஸ் பண்ணுவேன்னா இல்லை ஃபேர் ஹெட்ஃபோனை சூஸ் பண்ணுவேன். ஓகே, அப்படி சாய்ஸ் வரும்போது கண்டிப்பா நான் இந்த பக்கம் இதை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் பிராண்டு போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல ஆடியோ குவாலிட்டிலையும் கிடைக்குது. எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இதுலேயே நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்க மாதிரி தான் இருக்கு. இதுல இல்லை நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு விஷயம் இல்லை, ஆனால் ஃபிசிக்கலாக அந்த இது கிடைச்சிருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இது இருக்கும்போது நான் ஏன் அதை சூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற அதான் எனக்கு இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு குழப்பமான விஷயம். இங்கே தான் வந்துட்டு செம்ம லிங்க்டாக அந்த ஃபிலாசபி ஒர்க் ஆகுது. நீ கேட்குற அந்த பர்ஃபெக்ட் நீஷில் தான், கட் அவுட்டில் தான் ஃபில்லிங்காக வந்துட்டு அந்த ஃபிலாசபி வருது. ஸோ லைக் இட்ஸ் டூயிங் சம்திங் டு த என்விரான்மெண்ட், இட்ஸ் டூயிங் சம்திங் டு த tech industry as a whole, and it's doing something to us as a personal philosophical point ல நம்மளுக்கும் ஒரு இம்பாக்ட் தருது அப்படின்ற வெரி சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ட்ராக்ட் கான்செப்ட்ல தான் இது ஒர்க் ஆகுது. இது
பட் அட் த எண்ட் ஆஃப் த டே we have to promote this like as a tech enthusiast இல்லைன்னா நம்ம வாட்சஸ் லைக் ஸ்டாண்ட் பையர்ஸ் அதான் இப்போ நம்ம இதை ப்ரொமோட் தான் பண்றோம். பட் இதுல வந்துட்டு இந்த இமினன்ட் ப்ராடக்ட் அவுட்புட்ல நம்மளுக்கு இந்த philosophy ரொம்ப டாமினண்டா இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இல்ல இது எப்படின்னா நான் ஆர்க் ப்ரௌசரோட இது மாதிரி தான் பாக்குறேன். ஆர்க் ப்ரௌசர் கம்ப்ளீட்டா ஒன்னு சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு ஒன்னு பண்றாங்க. அது வந்து 1.5-2 வருஷம் ஆகுது போல. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எல்லா ப்ரௌசர்ஸும் ஆர்க் ப்ரௌசர்ல இருக்க சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டே இருந்து அவங்க ப்ரௌசர் பெட்டர் ஆயிட்டே போகுது. இப்ப நானே ஆர்க் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அதே தான் இங்க வந்துருச்சு, நான் இதையும் யூஸ் பண்ணிட்டு போயிருவேனே அப்படின்னு நான் திருப்பி என் பழைய ப்ரௌசருக்கே வந்துடுறேன். அதே தான் இதுக்கும் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா ஒன்று போய் நிற்கும் போது அதுல இருந்து ஒரே ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி இருக்க ஒருத்தவங்க அதை பெட்டரா பண்ணிக்கிட்டு தப்பிச்சுப்போம். இல்ல இதை வந்துட்டு நம்ம இன்னொரு எபிசோட்ல லைக் ஃபேர் ஃபோன் அண்ட் பீப்புள் தட் ஆர் பிஹேவிங் லைக் நம்ம டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது நிறுத்திப்போம். பிகாஸ் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்டில் போகுதுல்ல நீ சொன்னது. அது இதோட இது முடிச்சுப்போம். லிங்க் கீழே சும்மா வேணா கொடுக்குறோம், கண்டிப்பாக பாருங்க. இந்தியாவில் அவைலபிள் இல்லை, அதனால ஸ்பான்சர் கண்டென்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஜாலி. பை பாய்.